ரஷ்யா தொடர்ந்து பல பகுதிகளில் உக்ரைன்ல வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜனவரி 1, 2, 3, 4, 5ன்னு தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜனவரி 8 நம்மளோட டைம் படி காலையில 5 மணி இந்த சமயத்துல செய்திகள் வருது. உக்ரைனோட பல பகுதிகளில் வெடி சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஒடசா அப்புறம் கார்கோவ் இந்த பகுதிகள்லாம் பயங்கரமான வெடி சத்தங்கள் கேட்கறதா சொல்லப்பட்டு வருது. சில வீடியோக்களும் பகிரப்பட்டு வருது. இது போர் சூழல் எப்ப எடுத்தது அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் நம்மளால உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா ட்ரஸ்ட்வர்த்தியான சோர்சஸ் இருந்து எடுத்திருப்போம். இது வந்து புதுசா ஒரு சோர்ஸ் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்கணும். இவங்க தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் எந்த அளவுல இருக்கு, உறுதித்தன்மை என்ன அப்படிங்கிறது. ஆனா அவங்க பகிரப்பட்ட வீடியோ நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது போல இந்த பதிவுல வந்திருக்கிறது படி ஒடசா பகுதியிலும் கர்கிவ் பகுதியிலும் பயங்கரமான வெடிசத்தங்கள் கேட்குது அப்படிங்கிறதோட வீடியோ பதிவு போட்டுருக்காங்க. இதை உறுதி செய்யும் விதமா ரஷ்யாவோட டாஸ் நிறுவனம் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வந்திருக்குது. இது போல வெடிசத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைனுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இது போல பல முக்கியமான செய்திகள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். இந்த உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு சமயத்துல ஒரு நாடுகள் ஆக்டிவா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு காரணத்தை சொல்லி பின் வாங்கிக்கிறாங்க. இப்ப நம்ம தான் அதிகமா உதவி பண்றோம், மத்தவங்க எல்லாம் கம்மியா இருக்கிறாங்க, அதனால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு நாடு சொல்லி கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு ஜெர்மனி. ஏன்னா எல்லாரும் அமைதியா இருந்த போது நான் உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல அதிகமான ஆயுதங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. சமீப காலமா அதிகம்னா மத்தவங்க கொடுக்கறத விட கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம அதிகமா கொடுக்குறோம், நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. இப்ப அதை டேலி பண்றதுக்காக ஜப்பான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்குது. ஜப்பான் இத்தனை நாளா அமைதியா இருந்தாங்க. அவங்க கிட்ட டேங்குகள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வேஸ்டா இருக்கு, காயிலாங்கடைக்கு போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது போலதான் இருந்துச்சு. ஏன்னா சமீபத்துல பேச்சுவார்த்தையில அடிபட்டு இருந்தது. இந்த ஜப்பானோட டேங்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்டா போதுங்க, உக்ரைன் தான் இருக்கிறாங்களே, யாராவது வாங்கி கொடுக்கறதுனா வாங்கி கொடுங்க, அமெரிக்கா யாராவது கேளுங்க, யாராவது வாங்கி கொடுக்குறாங்களான்னு கேளுங்க, ஏன்னா நாங்க நேரடியா கொடுத்தா சரி வராதுங்க அப்படிங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தை அடிபட்டு இருந்தா சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டர் திடீர் விஜயம் இந்த கீவோட ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஜனவரி 7 காலையிலேயே, உக்ரைனோட நேரப்படி ஜனவரி 7 காலையிலேயே இறங்கிட்டாங்க ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டர் உக்ரைன்ல அப்படிங்கிறாங்க. இதனால இத்தனை நாளா ஜப்பான் நேரடியா உக்ரைனுக்கு உதவாம, அதாவது ஆயுதங்களை கொடுத்து உதவாம இருந்தாங்க. மற்றபடி இந்த உதவியா கொடுத்துருந்தாங்க, ஆம்புலன்ஸ் கொடுக்கறது, அது போல உதவி செய்யக்கூடிய சில எய்டுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த மருத்துவ உதவி செய்யக்கூடிய எய்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல டைரக்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காயலாங்கடைக்கு போட வேண்டிய ஆயுதங்கள், டேங்குகள் இது எல்லாத்தையும் உக்ரைனுக்கு நேரடியா கொடுத்துருவாங்களா? ஏன்னா சும்மா தான் இருக்குது, அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க பாவம். எல்லா நாடுகளும் யூட்டிலைஸ் பண்ணும்போது இவங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. அது மட்டும் இல்லாம இது உலக போரா போயிட்டு இருக்கும் பட்சத்துல, ஏன்னா அனலிஸ்ட்லாம் சொல்லப்படி படிப்படியா கால் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. உலக போரா போயிட்டு இருக்கும்போது ஜப்பான் தருமடி வாங்க கண்டிப்பா. ஏன்னா பக்கத்துல இருக்கிறது ரஷ்யா, இன்னொன்னு சைனா, ஏறி வச்சு ஊன்னு நோண்டி விட்டுருவாங்க. அதனால இந்த ஜப்பானுக்கு பல நாடுகள் வந்து உதவணுமா இல்லையா? அதனால ஜப்பான் இப்போ உக்ரைனுக்கு போயிருக்கிறாங்க. பாருங்க, நாங்க வந்து உக்ரைனுக்கு இக்கட்டான கண்டிஷன்ல இருக்கும்போது உதவி இருக்கிறோம், எங்களுக்கு இக்கட்டான கண்டிஷன் அப்ப யாராவது வாங்கப்பா உதவுங்க அப்படிங்கிறது போல கேட்கணுமா இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இவங்க இதுக்கு மேல டைரக்டா உக்ரைனுக்கு உதவ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் மினிஸ்டர் இறங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேர ஜெலன்ஸ்கி அவர்களை பார்த்துக்கிறாங்க. பார்த்து கைகுலுக்கி இது ஒரு இம்பார்ட்டன்டான சிக்னல் உக்ரைனோட மக்களுக்கு. பாருங்க, பல நாடுகளும் விலகி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப பாருங்க எல்லாரும் வந்து உதவ ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம நாட்டை பாதுகாப்ப நம்ம தான் இறங்கி இறங்கி போராடி ஆகணும், வாங்கப்பா எல்லாரும் வாங்க அப்படிங்கிறதோட இதுக்கு மேல ஜெலன்ஸ்கி அவர்கள் கூப்பிடுவாரு, மக்களை மொபைலைஸ் பண்ணி தீர்வாரு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடக்குன்னு பொறுத்து பார்ப்போம். அப்புறம் இந்த உக்ரைனோட மாஸ் மொபைலைசேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த குழந்தைகளை களமிறக்கி விடுறாங்க. 18 வயசுக்கு மேல, 16 வயசுக்கு மேல, 15 அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்ப இதுக்கு எதுக்காக இது போல? அந்த வயசு குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகுது? துப்பாக்கி கொடுத்து சுடும்னா சுடுமா? என்னங்க இது 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்தா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா போர் சூழல் எப்படி சுத்தி வளைப்பாங்க, ஏன்னா ப்ரொஃபஷனலா ட்ரைனிங் எடுக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க. இது மாதிரி கொஞ்சம் குழந்தைங்க கிட்ட எல்லாம் கொடுத்து விட்டோம்னா எப்படி அப்படிங்கிறதோட கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். இதுக்கு அனலிஸ்ட் தரப்புல எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்ப ஃப்ரண்ட் லைன்ல முன்னேறி போய் சண்டை பிடிப்பாங்க இல்லையா, அவங்க 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவியா இப்ப வேணும். இந்த கள நிலவரப்படி இப்ப அந்த 1,00,000 பேருக்கு உதவுறதுக்கு 3,00,000 பேர் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா ட்ரோனை யூஸ் பண்ணி சர்வைலன்ஸ் பண்றதுக்கு, ட்ரோனை யூஸ் பண்ணி முன்னேறி வரக்கூடிய ரஷ்ய வீரர்களை தாக்குறதுக்கு, அப்புறம் இந்த ஆட்டோமேட்டட் மிஷின்களை ஆப்ரேட் பண்றதுக்குன்னு பல வகையான வேலைகளுக்கு இந்த ஃப்ரண்ட் லைனை டைரக்டா கொண்டு போய் டிப்ளாய் பண்ணாம
இந்த ஃப்ரண்ட் லைன்ல நிற்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல நிப்பாட்டிட்டு 40 வயசுக்குள்ள ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் இது போல ட்ரோன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வேலைகளை கொடுத்துட்டோம்னா அவங்க இந்த இடத்துல சேஃப்டியா இருந்துட்டு முன்னாடி நிற்கக்கூடிய வீரர்களுக்கு உதவி செய்வாங்க. இதுக்காக தான் அந்த சின்ன வயசு இருக்கிறவங்க எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும், எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறது தெரியல. இது உக்ரைன் முறையா செஞ்சு பார்க்க போறாங்க. ஏன்னா ரஷ்யா தரப்புல இதே வேலையை செய்யறாங்க. உக்ரைன் மட்டும் கிடையாது, ரஷ்யாவும் 14 வயசுல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நேரடியா கொண்டு வந்து யுத்த காலத்துல இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்ல அவங்க ட்ரோன் பயிற்சி கொடுக்கறதுக்காகவே தனியாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்கூல்ல விர்ச்சுவல் ட்ரைனிங் அப்புறம் கேம் மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க, ஹைடெக் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவெல்லாம் வந்துட்டு இருக்கு. எதுனாலும் ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி அதிக அளவுல இந்த போருக்கான அடுத்த கட்ட போருக்கான தயாராகிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தோட தொடக்கமே மோசமான தகவலோட ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். இருதரப்புலையும் பயங்கரமான தாக்குதல் இருக்கு. ஆனா இந்த செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருதரப்புலையும் கொடூரமான தாக்குதல் இருக்கும். அதுவும் ஹைடெக் போருக்கான தொடக்கமா இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆக மொத்தத்துல ஒரு விஷயம் தெரியுது, இந்த வருஷமும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து நடக்கும், எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நார்த் கொரியா இந்த சண்டே அதாவது ஜனவரி 7ஆம் தேதி கூட திரும்பவும் 3வது முறையா 90 ஆர்ட்லரி ஷெல்களை இந்த LOC மேலேயே ட்ரில் மாதிரி செஞ்சு பாத்துக்கிறாங்க, லைவ் ட்ரில் மாதிரி. இதை செஞ்சு பார்த்ததோட விட்டா பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் கிம் ஜாங் உன்னோட சிஸ்டர் இருக்கிறாங்கல்ல, சொல்லுங்க தங்கச்சி அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு பயங்கரமான மிரட்டல் இந்த சவுத் கொரியா கிட்ட போயிருக்குது. என்னன்னா, நாங்க செய்யறோம்னு இதே போல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். இந்த சேஃப்டி பைக்ஸ் எல்லாம் தூக்கியாச்சு. அதாவது இந்த பார்டர்ல இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டர் பிரிச்சுப்பாங்களா, அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டிக்காக போட்டிருக்கெல்லாம் பிரிச்சுட்டாங்களாமா, ஏறி அடிச்சிருவோம் பாத்துக்குங்க அப்படிங்கிறதோட பயங்கரமான ஒரு மிரட்டல விட்டுருக்காங்க. அதாவது நாங்க தயார், போருக்கு நாங்க தயார், வாங்க பாத்துக்கலாம், எதுவும் செய்யக்கூடாது, அமைதியா இருக்கும், நாங்க மட்டும்தான் செய்வோம் அப்படிங்கிறது போல தரப்பு கடுமையான ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. இதுக்கு சவுத் கொரியா தரப்புல இருந்து எந்த வகையான மிரட்டலா இல்ல செயல்களா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா பயங்கரமான மிரட்டலா இருக்கு. இன்னொரு பக்கம் இது பிச்சுக்குச்சுன்னா அமெரிக்காவுக்கு தலைவலி பிடிச்சிக்கோ, அமெரிக்கா முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு என்னடா பண்றது, எல்லா பக்கம் ஒரே நேரத்தில் அடிச்சுக்கிறீங்களாடா அப்படிங்கிறது போல அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா எத்தனை இடத்துல கொண்டு போய் ஆயுதங்கள் உதவி கொடுத்துட்டே இருப்பாங்க, எத்தனை இடத்துக்கு தான் நீ கொடுப்பின்னு நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுல சீனாவும் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த சீனா தைவான் ஆரம்பிச்சிடும். ரஷ்யாவுக்கு இப்ப எப்படி உக்ரைனுக்குள்ள மிலிட்டரி ஆபரேஷன், அதே போல ஜப்பான் மேலேயும் ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் இருக்கிறதா இந்த போர் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு இருந்தாங்க. ரஷ்யா இந்த உக்ரைனுக்குள்ள ஆரம்பிச்சீங்கன்னா ஜப்பான் மேல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற போல செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா. அதனால இது அடுத்தடுத்த படி உலக போரை நோக்கி போறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது போல எல்லா அனலிஸ்டும் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வின்டரோட தொடக்கத்துல, இந்த வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட தாக்குதல் அதிகமா இருக்கும். அதுவும் குறிப்பா உக்ரைனோட பவர் சோர்ஸை நோக்கி ரஷ்யா தாக்குதல் பண்ணுவாங்க. இதனால இந்த வின்டர்ல உக்ரைன்ல பல இடங்களும் கரண்ட் இல்லாம கஷ்டப்படும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரியாலிட்டி என்னன்னா அதுக்கு நேர்மாறா இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு வீடியோ பதிவு ஷேர் ஆயிட்டு இருக்கு, ரஷ்யன் சோர்சஸ் தான். இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ராஸ்டவாண்டாவில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனையினால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல மணி நேரங்கள் கரண்ட் சப்ளை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பதிவு உண்மைதாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு தான் கரண்ட் இல்லாம இருந்தது, பவர்ல ஏதோ ஒரு ஃபெயில் இருந்து ரெடி பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா சில சோர்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏதோ ஒரு வெடி விபத்து மாதிரி ஏற்பட்டிருக்கு, அது மேபி ட்ரோன் தாக்குதலா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஹை பவர் வந்து அடிச்சதுனால ஏதாவது வெடிச்சிருக்கலாம் டிரான்ஸ்ஃபார்மர், அதனால கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா உக்ரைன் தரப்புன்னு சொல்றவங்களாம் ரொம்ப நேரம் இல்லைங்க, மணிக்கணக்கா இல்ல 2-3 மணி நேரத்துக்கு இல்ல அப்படிங்கிறதோட சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இருதரப்புல என்ன சொல்றாங்கன்ற தகவலை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க தான் அலசி பார்த்து எது சரியா இருக்குன்றதை எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.